வேப்பமை வந்து பார்த்திங்கன்னா வேப்ப இலையை மட்டுமே நல்லா காய வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சுருங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா எரிய விடுங்க. பஸ்மம் ஆகிடும், விபூதி மாதிரி ஆகிடும். அது நீங்கள் என்ன செய்யணும், நெய் கொஞ்சோண்டு ஒரு சின்ன டப்பியில் வந்து நெய் ஊற்றி அந்த வேப்ப இலையுடைய அந்த பஸ்மம் ஆகுது இல்லையா, அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா குழந்தைங்க, ருதுவான பெண்கள், பெரியவங்க, சின்னவங்க எங்கே வெளியே போனாலும் அந்த வேப்ப மையை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வெளியே போகலாம். சில பேர் வந்து புருவத்திலலாம் வைப்பாங்க. புருவத்தில் வைக்க வேண்டாம், உங்கள் பொட்டு கீழே வந்து கொஞ்சோண்டு மை வச்சுட்டு போகலாம். ரொம்ப நல்லது. கெட்ட சக்திகள் அண்டாது, கெட்ட காற்று அண்டாது. வேப்ப மை வந்து அவ்வளோ வசியமான மை. இப்போ கருமஞ்சள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த இலை, கிழங்கு எல்லாமே வந்து நல்லா காய வச்சுட்டு